கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா சாப்பிட்டு கை கழுவிக்கிட்டே அப்படியே கிளவி, உனக்கு வைரம் வேணுமா? வைரம் இரு உன்னோட இந்த பணத்தாசையை என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்னை வச்சே பெரிய பெரிய காரியத்தெல்லாம் இன்னும் நான் அதிகமாக சாதிக்க வேண்டியிருக்கு. உன்னை அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் கிளவி அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் யோசித்துக்கிட்டு இருக்க. இந்த திகா வந்துட்டு ஐஸ்வர்யோட அம்மா யோசிக்கிறாங்க, இவளை எப்படியாவது காக்கா பிடிச்சி அவகிட்ட இருக்கிற வைரத்தை நம்ம அபேஸ் பண்ணிடணும். அப்புறமேட்டு இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுற வேண்டிதான். அதனால தான் நான் இந்த வந்துட்டு உபசரிப்பலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதுகள்லன்றது மாதிரி மாற்றி மாற்றி திங்க் பண்ணிக்குதுங்க. அடுத்த சைடு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அபிராமிக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரியா வந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இதை வந்துட்டு நம்ம சாக்கா பயன்படுத்திட்டு எப்படியாவது அவள் கழட்டி வச்ச தாலியை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், சாமியாரை வந்துட்டு நம்மளே செட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு, ஓ மூலயமா எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்கள் மேடம், நீங்கள் என்ன வேலை கொடுப்பீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அசத்திடுறேன் பாருங்க அப்படின்னு ரொம்ப ஓவர் ரைட்டிங்லாம் பண்ணி காரியத்தை கெடுத்துடாத. நான் சொல்கிறத மட்டும் சரியாக செய். நீ ஒரு பொண்ணு முன்னாடி சாமியாராக நடிக்கணும். அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறத வந்துட்டு சொல்லணும். அவள் வேறு யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான். நீ எங்கே இருக்க, என்ன ஏதுன்னு அட்ரஸை நான் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடுவேன். அவகிட்ட பெர்ஃபெக்டாக நான் சொல்கிற மாதிரி நடித்தா மட்டும் போதும் அப்படின்னு மேடம் டைலாக்கை மட்டும் கொடுத்து பாருங்க, பின்னி பொடல் எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சரி நான் அடுத்து எப்போ உன்னை காண்டாக்ட் பண்ணுறனோ அப்போ வந்துட்டு எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா நான் நினச்சதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட வர்றாங்க. நானும் வந்துட்டு விசாரிச்சிருக்கேன் தீபா, நீ வந்துட்டு அந்த சாமியாரை பற்றி கேட்டல, என் ஃப்ரெண்டு வந்துட்டு டீட்டெயில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நான் எப்படியாவது அந்த சாமியாரை பார்க்கணும். அவர் வந்துட்டு பரிகாரம் ஏதாவது சொன்னாருன்னு வையேன், அதை நான் செஞ்சு அத்தையை வந்துட்டு உயிரோட மீட் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தீபா. நீ என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஷேர் பண்ணு, அதுக்கான வழியை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்க. தீபா சொல்கிறாங்க, கழட்டி வச்ச தாலியை அத்தை வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்து அவர் கையால் வந்துட்டு எனக்கு கழுத்தில் கட்டணும். எங்கள் கல்யாணத்தப்போ தான் அத்தை பார்க்கல, இதையாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்க. இந்த பக்கம் வந்துட்டு அந்த ரம்யா இருக்கே, பாதியில் எடுத்த ஆப்பாயில், அது வந்துட்டு நினச்சிட்டு இருக்கு, அட பைத்தியக்காரி, நான் ஒன்று நினச்சிருக்கேன், நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்க. உன் கழுத்துலேருந்து கலட்டி வச்ச தாலி கலட்டினது தான், திருப்பி உன் கழுத்துக்கெல்லாம் ஏறாது. நீ ஏன் இந்த மாதிரி மனக்கணக்கு போட வேண்டியதுதான், அது திருப்பி ஏன் கழுத்துக்கு வரப்போகுது. உங்கள் அத்தை பிழைக்கத்தான் போகிறாங்க, ஆனால் உன் கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு இல்லை, கார்த்திகையால் ஏன் கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு. அவருக்கு முதல்ல பார்த்த பொண்ணு நான் தான், அதுக்கடுத்து தான் நீ. அதனால் அவர் எனக்கே தான் சொந்தமாக போகிறாரு. இதை நீயும் பார்க்கத்தானே போகிற, அதுக்காண்டி தான் நான் போட்ட ஸ்கெட்சே வேறு. அதில் பாவம் இப்படி தெரியாமல் மாட்டிக்கிட்டே தீபா அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் அம்மு, நீ மட்டும் இல்லாட்டினா எனக்கு வந்துட்டு இந்த சாமியாரை பற்றியெல்லாம் தெரியாது, நீ தான் இப்படியே டீட்டெயில் கேட்டு சொல்லணும். இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு ரம்யா வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடி பாவி, உனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு, திருத்த முடியாதடி, உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு மாதிரி தீபா வந்துட்டு அதையே நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம வந்துட்டு கெஸ் பண்ண மாதிரி தான், அவகிட்ட போய் சாமியை பற்றி கேட்பையா, அவையே ஒரு ஆசாமியே அப்படின்ற மாதிரி ரம்யாவா ஒரு கள்ளசாமி வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து கார்த்தி கூட சேர்ந்து வாழக்கூடாது, நீங்கள் வந்துட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ரம்யா அந்த டூப்ளிகேட் சாமியை ரெடி பண்ணி வச்சிருக்கால, அவரை வச்சு சொல்லி தீபாவா வாண்டடாக வந்துட்டு ரம்யாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கூட சீன் வரலாம். கார்த்திக் கூட மனசே இல்லாமல் கூட இந்த மாதிரி காரியத்துக்கு உடன்படுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கடைசி நேரம் தீபாவுக்கு உண்மை தெரிஞ்சு அதுக்கடுத்து கூட இந்த விஷயத்தெல்லாம் தடுக்கிற மாதிரி கூட சீன் கொண்டு வரலாம். ஆனால் ஒன்று, இந்த மாதிரிலாம் சீன்ஸ் எடுத்து ஹீரோயினுக்கு உண்டான வந்துட்டு மரியாதையே வந்துட்டு கெடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு சைடு வந்துட்டு நெகட்டிவ் இருந்தால் பரவாயில்ல, ஃபுல்லாமே நெகட்டிவ்னா அது எப்படின்னா தெரியல. ஒரு சைடு பாசிட்டிவாக கொண்டு போகலாம், ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரலாம். சரி, இனிமேல் வந்துட்டு எப்படி நடக்க போகுது, அந்த ரம்யா வந்துட்டு முழுமாடி என்ன பிளான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.